திருமாமரையே அருள்பதியே நின் திருச்சபை வளர நிந்தையை புரியே. திருமாமரையே அருள்பதியே நின் திருச்சபை வளர நிந்தையை புரியே. இயேசு நாமமெங்கணமொளி வீச இறையே நினைவை விசுவாச நேசமோடே யுனிந்தாசர்கள் பேச. திருமாமரையே அருள்பதியே நின் திருச்சபை வளர நிந்தையை புரியே. சத்தியபோதமித்தரைகளில் செழிக்க தமிழோர் நின் புகழே உரைக்க. நித்திய பாக்கியமே புவி கழிக்க. திருமாமரையே அருள்பதியே நின் திருச்சபை வளர நிந்தையை புரியே. வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15. அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தியான பகுதி அது கடவுளின் வார்த்தையை ஏற்கும் மனம் கொண்ட லீதியாள் என்ற தலைப்பின் கீழே இன்றைய நாள் தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். வாசிக்க கேட்ட பகுதியிலே லீதியாளை குறித்து ஒரு சிறு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், அவள் தியத்திரா ஊரை சேர்ந்தவள் என்றும் இரத்தாம்பரம் விற்கின்றவள் என்றும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அவளை பற்றியதான ஒரு குறிப்பு. லீதியாள் வசிக்கின்ற பட்டணம் ரோமர்கள் அதிகம் குடியிருக்கின்ற வசிக்கின்ற பிலிப்பு என்கின்ற பட்டணம். அது வியாபாரத்தை மையப்படுத்தியதான ஒரு நோக்கத்தோடு அந்த பட்டணத்தில் வசித்து வருகிறார். அந்த பிலிப்பு பட்டணம் தியத்திரா என்ற ஊருக்கு வெகு தொலைவில் உள்ளது. பிலிப்பு பட்டணத்துக்கும் தியத்திரா என்ற ஊருக்கும் பல மைல் தூரம் இருந்த போதும் தன்னுடைய வியாபாரத்திற்காக அந்த பட்டணத்தை நோக்கி இந்த லீதியாள் என்கின்ற பெண் வந்து அங்கு தங்கி தன்னுடைய வியாபாரத்தை செய்து வருகின்றாள். இந்த லீதியாள் இரத்தாம்பரம் விற்கின்ற ஒரு வியாபாரி. செல்வந்தர்களை மையப்படுத்தியதான வியாபாரத்தை செய்து வருகின்றாள் என்பது இவளுடைய தனிப்பட்டதான வாழ்க்கை குறிப்பு. இவளுடைய குணாதிசயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, லீதியாளுடைய குணாதிசயத்திலே மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் ஆவிக்குரிய ஐக்கியம். மிகப்பெரிய செல்வந்தராய் இருந்தாலும் மிகப்பெரிய வியாபாரியாய் இருந்தாலும் அவள் பல பெண்களோடு சேர்ந்து மாலை வேளையிலே ஆற்றங்கரையிலே தங்கி அனைவருமாக சேர்ந்து கூடி ஜெபிக்கின்ற ஒரு ஐக்கியத்தை, ஒரு பழக்கத்தையும் அந்த பெண் கொண்டிருந்தாள் என்று வேத பகுதியிலே நாம் காண்கின்றோம். தேவனை தேடுவதில், இரண்டாவதாக தேவனை தேடுவதில் மிகவும் கவனமாக இருந்துள்ளார். அதன் காரணமாகவே பவுல் ஆற்றங்கரையில் பெண்கள் மத்தியில் உபதேசம் செய்து கொண்டிருந்த போது அதை அவள் கவனித்து அதை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் அவளிடத்தில் காணப்பட்டது. உபதேசத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் அவள் உடையவளாக காணப்பட்டாள்.
மூன்றாவதாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவளிடம் காணப்பட்டது. உபதேசத்தை கேட்டது மாத்திரமல்ல, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்று என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சாட்சியாக அதை சொல்லுகின்றாள். என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் கண்டால் என் வீட்டில் தங்கி இருங்கள் என்று அழைத்த ஒரு பெண்மணியாக காணப்படுகின்றாள். இந்த அழைப்பு பின்னாளிலே ஜெப ஆலயம் உருவாக காரணமாயிற்று. பவுலடியார் லீதியாளின் அழைப்பை ஏற்று அவள் இல்லத்தில் தங்கி சில காலம் அங்கு இருந்து ஜெப ஆலயத்தை அவர் அங்கு உருவாக்குகின்ற ஒரு காரியம் அங்கு நடைபெறுகின்றது. இதுபோன்று உருவாக்கப்பட்ட ஜெப ஆலயங்கள் பிற்காலத்திலே திருச்சபைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்று வேத அறிஞர்கள் கருதுகின்றனர். லீதியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே பவுல் உபதேசத்தை கேட்டு அதை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கும் பொழுது ஐரோப்பா நாடுகளில் அதிகமாக திருச்சபைகள் உருவாக இந்த லீதியாள் என்கின்ற பெண்ணும் ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். லீதியாள் அவள் தன் உள்ளத்தை முதலாவது திறந்தாள். இரண்டாவதாக தன் இல்லத்தை திறந்தாள். மூன்றாவதாக கர்த்தர் வாசம் செய்யும் ஜெப ஆலயங்கள் உருவாக்க காரணமாக இருந்தாள். இந்த உபவாச காலங்களிலே நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் அழைக்கின்றவர்களாகவும் நம் இல்லத்தை திறந்து கொடுக்கின்றவர்களாகவும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் இல்லத்திற்கு வருவதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவரை நாம் இல்லத்திற்கு அழைப்போம். அவர் நம் உள்ளத்தில் வாசம் செய்ய அவரிடம் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, லீதியாளை போல கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்களும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.